இணைய வேணும். சொல்லுங்க ஆனந்தவல்லி சிஸ்டர், சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. இறைவனாலும் காப்பாற்ற முடியாதவர்கள் இருக்கிறார்களா? யாருமே இல்ல. இறைவனால் காப்பாற்றுவதுன்னா இங்க அர்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. என்ன அர்த்தத்தோட நீங்க கேக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா குரு பிரம்மா விஷ்ணு, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் என்று சொன்னால் படைக்கின்றவன் அவன்தான், பாதுகாக்கின்றவனும் அவனேதான் என்று சொன்னால், அப்ப அவனால பாதுகாக்க முடியாத ஏதோ உயிரினம் இருக்கிறதா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இல்லவே இல்லை. இப்போ நீங்க துன்பப்படும் போது உங்களுக்கு காப்பாற்ற மாட்டேன்றாரு கடவுள் அப்படின்ற அர்த்தத்துல கேட்டீங்கன்னா, நீங்களா போய் செவத்துல இடிச்சுக்கிட்டீங்க வலிக்குதுன்னு சொன்னா அதுதான். இங்க மனிதர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் இறைவன் கொடுத்ததல்ல. அதாவது பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். இதனுடைய பொருள் என்ன? துன்பம் வருது, கடவுள் காப்பாத்தல் நினைக்கிறான் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஏனென்றால் துன்பம் ஏன் வருதுன்றதுக்கு ஞானிகள் எல்லாமே சொல்லிட்டாங்க. பொருளை உணர்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. நோய் எல்லாம் என்றால் துன்பம் எல்லாம் யாருக்கு வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. இங்க வந்து கடவுள் காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்? யாருக்கு நோய் வருது, அதாவது யாருக்கு துன்பம் வருதுன்னு சொல்றாரு. நோய் என்றால் துன்பம். நோயெல்லாம் நோய் செய்வார் மேலவாம். யாரு துன்புறுத்தினாங்களோ, யாரு துன்பத்தை பிற உயிர்களுக்கு தந்தார்களோ அவர்கள் மேலவாம், அவர்களுக்குத்தான் துன்பம் வரும். அப்படின்னா அடுத்து என்ன சொல்ற? அடுத்த வரல நோய் செய்யார் யாரு? நோய் இன்மை வேண்டுபவர். துன்பம் இல்லாத நிலை வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பிற உயிர்களுக்கு நோய் செய்யார், துன்பத்தை செய்ய மாட்டார்கள். ஆகவே இங்க நீங்களா தேடிக்கிட்டதுக்கு வந்து கடவுளை நீங்க பழி சொல்ல முடியாது, அவர் காப்பாத்தலன்னு. அப்போ மனிதர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் அனைத்துமே அந்த துன்பத்திற்கு பின்னால் அவரவர்கள் செய்த வினைகள் தான் அதற்கு பின்னால் இருக்கிறதே ஒழிய இறைவன் காப்பாற்றவில்லை என்று சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து ஒரு கொலை பண்ணிடுவீங்க, கொலை பண்ணிட்டு அதுக்கான தண்டனை ஆகும்போது கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொன்னா செய்த வினைக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது. அப்ப அந்த இடத்துல கடவுள் காப்பாத்துன்னு கேட்பது வந்து அறிவுக்கு பொருந்தாத விஷயம். ஆகவே அது போல நீங்க கடவுள் காப்பாற்றாத உயிர்கள்னா ஒண்ணு கூட இல்லை. ஆனா எங்க துன்பம் ஒருத்தருக்கு வருதோ அதுக்கு துன்பத்துக்கு காரணம் இறைவன் அல்ல என்பதை உணர வேண்டும். அதை உணர்ந்து கொண்டால் நமக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. இது போன்ற கொடூரமான பல காரியங்களை செஞ்சுட்டு நான் வந்து உடனே நான் கோயில் கட்டி கொடுத்துட்றேன், கும்பாபிஷேகம் பண்றேன், அல்லது கங்கையில போய் குளிச்சுட்டு வரேன், இப்படி அது கோடி பேருக்கு நான் சோறு போடுறேன், அல்லது ஒரு அனாதாசிரமம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னா இதை செஞ்சிருந்து வேற, அது செஞ்சது வேற. இது ஒரு தீய காரியம், அது ஒரு நல்ல காரியம். இந்த தீய காரியத்துக்கு தனியா தீமையை நீ திருப்பி வாங்கணும், செஞ்ச நல்ல காரியத்துக்கு நன்மையாக திரும்பி வாங்கணும். ஒரு தீயதுக்கும் நல்லதுக்கும் ரைட் ஆஃப் மெத்தட்லாம் இங்க கிடையாது. ஆக அதனாலதான் இங்க மனிதர்கள் அஞ்ச வேண்டும். பாதகம் என்று என்றால் சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிரத்யவாயாண்டு என்று சொன்னால் தெரிஞ்சுக்கணும், பாவம் என்று சொன்னால் என்ன தெரிஞ்சுக்கணும், மகாபாதகம் என்றால் அதிபாதகம் என்றால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல இது போன்ற நம்ம மயக்கம் வராது. ஆகவே இறைவன் யாரையும் காப்பாத்தாமலாம் விடவே மாட்டாரு. நன்றி அண்ணா, சிறந்த விளக்கம். நன்றி நன்றி.